உங்க ஜெபம் கேட்கப்படணும்னா நீங்க எதுக்காக நீங்க கேட்குறீங்களோ அது தேவனுக்கு மகிமையை தரணும். தேவனுக்கு மகிமை தராத எந்த காரியத்தையுமே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அனுமதிக்கவே மாட்டார். ரெண்டாவது, நீங்க செய்யற ஒரு காரியம், ரெண்டாவது தன்மை என்ன நீங்க பாத்தீங்கன்னா, அது உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். முதலாவது, அது தேவனுக்கு மகிமையை தரணும். ரெண்டாவது, அது எனக்கு மாத்திரம் இல்ல, என்னை சுற்றில இருக்க எல்லாருக்குமே அது நன்மையை தரணும். காட்ஸ் பிளானுடைய ஒரு மிகப்பெரிய தன்மையே இதுதான். ஆண்டவர் ஒரு திட்டமிடுதலை செய்யறாருன்னா ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில அது அவனுக்கு மாத்திரம் நன்மையா இருக்காது, அவனை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே அது நன்மையா இருக்கும். மூன்றாவது, உங்களுக்கு அது பெர்ஃபெக்ட் பீஸ், ஒரு பூரண சமாதானத்தை கொடுக்கும். தேவன் எப்போ நம்முடைய காரியங்களுக்கு பதில் தருவார், மூன்றே விஷயம் தான். ஃபர்ஸ்ட், அது தேவனுக்கு மகிமையை தரணும், அது நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா மாறணும். மூன்றாவது, உனக்கு ஒரு பூரண சமாதானத்தை தேவன் கொடுக்கணும். இது கிடைச்சா நீங்க சொல்லலாம் ஆண்டவர் உங்க திட்டத்தை அங்கீகரிக்கிறான்னு சொல்லிட்டு.